Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Pot to Plates Kitchen. நான் உங்க கிறிஸ்டி. Friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல பன்னீர் பிரியாணி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல பாத்தீங்கன்னா மெஷர்மென்ட் கப்புக்கு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து மெஷர்மென்ட் கப்பில் அளந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்க்கு உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு கப்பில் அளந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அதே கப்பில் தான் தண்ணியும் அளந்து ஊற்றணும். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா அந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னால் நம்ம வந்து நல்லா ஊற வச்சிடணும். இப்போ இது ஊறட்டும். அடுத்ததாக இதில் வந்து ஒரு 250 கிராம் அளவுக்கு பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, அப்புறமா பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், புளிப்புக்காக கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதை வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் ஊற விட்டுறலாம். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த பன்னீரை நம்ம வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த பன்னீரை போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரோட 2 பக்கமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் பன்னீர் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள் ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிக்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்காக ஒரு குக்கரில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஊற்றிருக்கேன். இது சூடானதும் இதில் வந்து ஒரு நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு 2 துண்டு பட்டை போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 3 தக்காளி, கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வந்து ஓரளவுக்கு வெந்து கொஞ்சம் சாஃப்டாக வந்ததும் இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போகிறது வரை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா மசிய வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. இது வந்து ஹோம்மேட் பிரியாணி மசாலா போட்டுட்டு லைட்டாக ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்களை போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 15 பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புதினா போட்டுக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம இந்த காய்கள் மட்டும்தான் போடணும்னு இல்லை. நீங்கள் வந்து பட்டாணி, அப்புறமா காலிஃப்ளவர், மஷ்ரூம் இதெல்லாம் கூட போட்டு பண்ணலாம். இல்லை காய்களே சேர்க்காமல் வெறும் பன்னீர் மட்டும் போட்டு கூட இந்த பிரியாணி வந்து நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருக்கணும். தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த காய்கள் பார்த்திங்கன்னா முழுசாக வேகிற அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கக்கூடாது. ஒரு 1/4 வாசி வெந்தால் போதும். மீதி வந்து நம்ம அரிசி சேர்த்து வேக வைக்கும்போது அது கூட வெந்துடும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரியாணியில் காய்கள் வந்து முழுசாக இருக்கும், இல்லைனா குழஞ்சிரும். இப்போ இது கூட வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 கப் அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசி எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி. இன்றைக்கி நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வந்து அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் பிரியாணி மசாலா திரும்பவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம கடைசியாக சேர்க்கும் போது இன்னும் இந்த பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து இந்த அளவுக்கு தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம அடுப்பை கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். அதே சமயம் இந்த குக்கருக்கு கீழே ஒரு தோசைக்கல், தேவையில்லாத ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். பன்னீரை சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு அது ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஒரு 25 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இந்த மூடிக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இது மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் அதை தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மெதுவாக அதை வந்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா குழையாமல் அரிசியெல்லாம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நல்லா அருமையான டேஸ்ட்டில் நம்மளோட சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.